மொழியில கதைக்கு வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவில் மணி மாதிரியே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட ஆய்வு கூடத்துல இளமை பருவத்தை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு பரிசோதனையை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரோட பரிசோதனையில நம்ம 80% முடிச்சிட்டோம், இன்னும் 20% தான் பாக்கி இருக்கு. சீக்கிரமா நம்ம அந்த 20% கண்டுபிடிச்சோன்னா நம்ம சீக்கிரமா இளம பருவத்தை அடிஞ்சிடலாம். இளம பருவம் வந்துருச்சுன்னா நம்ம நிறைய பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிட்டு பரிசோதனை செய்யறதுக்காக விலங்குகளை தேடி தெருவோரமாக அவர் நடந்து போயிட்டு இருந்தார். என்ன இன்னைக்கு எந்த ஒரு மிருகமே நம்ம கண்ணில் பட மாட்டேங்குதுன்னு இருக்கும்போது அந்த நேரமாக பார்த்து ஒரு பூனை அவர் கண்ணில் படுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துதா. அந்த பூனைக்குட்டியை அவர் பின்தொடர்ந்து போய் அந்த பூனையை பார்த்துட்டாரு. அந்த பூனையை பார்த்தோன்னே இன்னைக்கு நீ தான் என்னோட பரிசோதனை விலங்கு அப்படின்னு அந்த பூனையை அங்கேருந்து யாரும் பார்க்காத மாதிரி அந்த பூனையை அங்கேருந்து தூக்கிட்டு அவரோட ஆய்வகத்துக்கு போனார். ஆய்வகத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த ஊசியை நான் போட்டோன்னே நீ இளமையாக மாறிடுவ, என்னோட 20% இன்னையோட முடிய போகுதுன்னு அவர் ஆசையாக அந்த ஊசியை அந்த பூனைக்கு போட்டார். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பூனை மயங்கி தொப்புன்னு விழுந்து செத்து போச்சு. என்ன இதுவும் செத்து போச்சா? ஐயோ, 20% நம்ம எப்போ தான் கண்டுபிடிப்போம், சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். 20% நம்ம முடித்தோம்னா தான் சீக்கிரம் நம்ம இளம பருவத்தை அடைய முடியும்னு அவர் சொல்லிக்கிட்டாரு. என்ன நம்ம ஊரில் இருக்கிற எல்லா மிருகமும் காணாமல் போயிட்டு இருக்கு. என்னோட பூனைக்குட்டி காணா தெரியுமா? நான் அதை ரொம்ப ஆசையாக வளர்த்தேன். ஆனால் அந்த பூனை இப்போ இல்லாமல் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆமாம், நம்ம ஊரில் எல்லா மிருகங்களும் விலங்குகளும் காணாமல் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம ஊரில் சயின்டிஸ்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நிச்சயமாக நம்ம அவரை போய் பார்த்தே ஆகணும்னு சொன்னார். கோபமான ஊர் மக்கள் ஆய்வகத்தை தாக்க தொடங்கினாங்க. ஏய் சயின்டிஸ்ட்டு, நீ தானே எங்கள் ஊரில் இருந்த எல்லா மிருகத்தையும் அழிச்ச, உன்னை இன்னையோட கதையை முடிக்க போகிறேன் பாருன்னு அந்த சயின்டிஸ்ட்டை தாக்க ஆரம்பித்தாங்க. ஐயோ என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினார். ஆனாலும் பேச்சை கேட்காம எல்லாரும் அந்த சயின்டிஸ்டோட லேபையும் சயின்டிஸ்டையும் தாக்குனாங்க. நாட்கள் இப்படியே போச்சு. ஆய்வகம் மூடி கிடந்தது. ஆனால் அந்த சயின்டிஸ்டோட கோபம் மட்டும் தூங்கவே இல்லை. என்னை தாக்குன உங்களையெல்லாம் நான் என்ன பண்ண பாரு, இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் நான் கூண்டோடு அழிக்க போகிறேன், என்னோட சயின்டிஸ்ட் புத்தியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு அவர் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே வர ஆரம்பித்தார். ஊருக்குள்ளே இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அழிய போகிறீங்க, என்னைய நீங்கள் துரத்துனீங்கல்ல, உங்களை நான் ஊரை விட்டு துரத்துறேன் அப்படின்னு அவர் உறுதி எடுத்துக்கிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணதும் பெரிய பெரிய பூச்சிங்க ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சது. மக்களை எல்லாம் அது கடிக்க ஆரம்பிச்சுது. மக்கள் அந்த மிருகத்தை அடிக்கிறதுக்காக கட்டையை எடுத்துக்கிட்டு துரத்த ஆரம்பித்தாங்க. அந்த மிருகம் யார் கையிலையும் மாட்டாமல் தப்பிச்சுது. என்ன கஷ்டப்படுத்தின ஊர் மக்கள் ஊருக்குள்ளே கஷ்டப்படட்டும், நான் சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போய் காட்டு மிருகங்கள் மேலே பரிசோதனை செஞ்சு நான் என்னோடய பரிசோதனையில் வெற்றி அடைஞ்சு இளமையாக திரும்பி வருவேன்னு காட்டுக்குள்ளே போனார். எப்பா, எல்லா பூச்சியையும் காட்டுக்குள்ளே விரட்டியாச்சுங்க. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், சந்தோஷமாக வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அந்த பூச்சியை உருவாக்கின அந்த சயின்டிஸ்ட்டை நிச்சயமாக இந்த காவல்துறை கைது பண்ணும், நிம்மதியாக இருங்க அப்படின்னு காவல்துறைக்காரங்க சொன்னாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே இருந்த சயின்டிஸ்ட்டு காட்டுப்பூச்சியை அந்த பூச்சினால் ஐயையோ மாட்டணுமேன்னு கதறிட்டு இருந்தார். ஒருத்தங்களுக்கு துன்பம் ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணால் அந்த துன்பம் நம்மளையும் தான் தாக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.